இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் இதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும்ன்றார். அப்படின்னா என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்களை தேவன் இந்த நாளில் எடுத்து போட்டு புதிய காரியத்தை இன்னைக்கு செய்வேன்னு நமக்கு வாக்கு பண்ணுறார். ஏன்னா அவர் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுறாரு. அதனால நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை எல்லாம் சிந்திக்கவும் வேண்டாம். பழைய எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில இருந்தும் நீங்கள் எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதியதை செய்வேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏசாயா 48ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் இப்பொழுது நீங்கள் அவைகளை அறிவியாமல் இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாமல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருள்களையும் உனக்கு தெரிவிக்கிறேன்னு இன்னைக்கு கர்த்தர் இடைப்படுகிறார் நம்மோட. அப்போ இது வரைக்கும் நீங்கள் அறியாத காரியங்கள் எல்லாம், புதியவைகளை எல்லாம், மறைப்பொருளை எல்லாம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பூர்வ காலத்தில் நடந்தவைகளும் ஆதி முதல் நான் அறிவித்திருக்கிறேன். அவைகள் என் வாயிலிருந்து தான் பிறந்தது, அதை நான் வெளிப்படுத்தினேன், அவைகளை எல்லாம் சடுதியாய் நான் செய்தேன், அவைகள் எல்லாம் நடந்தனன்னு ஏசாயா 48:3 இந்த வசனத்தில் மூலமாக நமக்கு பேசுகிறார். ஆனால் நீங்களோ கடின இருதயம் உள்ளவங்களா, உங்களுடைய பிடரி நரம்புகள் இரும்புகளை போல, உங்கள் நெற்றியை வெண்கலம் போல ஆக்கி கொண்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இஸ்ரவேல் யூத ஜனங்களை. நீங்கள் என் விக்கிரகங்கள் தான் அவைகளை செய்தது, நான் செய்த என் சுரூபம், நான் வார்ப்பித்த விக்கிரகங்கள் தான் எங்களை வழிநடத்தினது, எங்களை கானானுக்கு கொண்டு வந்ததுன்னு நீங்கள் சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்பாகவே உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவித்திருக்கிறேனே, அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேனேன்னு 5வது வசனத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் இஸ்ரவேல் யூத ஜனங்களை கர்த்தர் அவங்களை எப்படி வனாந்திர பாதையில் வழிநடத்தினாலும் அவங்களுக்கு அங்கே நீரூற்றுகளை கொடுத்தாரு, அவங்களுக்கு தூதரின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்து போஷித்தார். அவர்கள் காடைகளை இறைச்சி சாப்பிட்ணுன்னு விரும்பும்போது அவங்களுக்கு காடைகளை கீழ்காற்றினாலே அடித்து கொண்டு போட்டு அதை அவங்க புசிச்சாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் அவங்கள ஒரு நிலையிலையும் வனாந்திர பாதையிலையும் அவங்கள நடத்தினார். அதே போல் அவங்கள யோர்தானை கடக்க வைக்கிறாரு. எரிகோ மதில் துதியினாலே விழ செய்து கானானுக்குள் பிரவேசித்து அங்கே 31 ராஜாக்களையும் 7 விதமான ஜாதிகளையும் கர்த்தர் முறியடிக்க தேவ பலன் அவங்க கூட இருந்து எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கொடுத்து அவங்கள வழிநடத்தினார் இல்லையா? அப்போது தேவன் சகலத்தையும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி செஞ்சோம், அவங்க தேவன் தான் அதை செஞ்சார்னு அறியாதது போல விக்கிரகங்களுக்கு தங்களுடைய கனத்தை கொடுக்கறது தேவன் விரும்பாமல் இருக்கிறார் இல்லையா? ஏசாயா 42:9 பார்க்குறோம். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறல் ஆயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் இன்னைக்கு அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் தன்னை யாருக்கு வெளிப்படுத்தணும்னு வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு முன்பாகவே நடக்க இருக்கிற காரியங்களை எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன்னே சொல்கிறார். இன்றைக்கும் தேவன் அப்படிதான் நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தியும் சொல்கிறார் இல்லையா? முன்னெச்சரிக்கையாக நடக்க போகிற காரியங்களுக்காக முன்கூட்டியே நமக்கு ஜெபிக்கும்படியாக அது தீர்க்க தரிசனமாக கொடுக்குறாரு. அதனால் இன்றைக்கி நீங்களும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருப்பான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும்னு 2 கொரிந்தியர் 5:17 பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக எழுதுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருங்க, அப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக இருப்பீங்க, பழைய காரியங்கள் எல்லாம் உங்கள் இடத்துலேருந்து ஒழிந்து போகட்டும். அதே போல் யோவான், திவ்ய வாசகனாக யோவான் வெளிப்படுத்தல் அதிகாரத்தை எழுதினவர். இங்கே வெளிப்படுத்தல் 21:5 பார்க்குறோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொல்கிறார். பின்னும் அவர் இந்த வசனம் எல்லாம் சத்தியமும் உண்மையுமா இருக்குது, இவைகளை எல்லாம் நீ எழுதுன்னு யோவானுக்கு கட்டளை கொடுக்கறத பார்க்குறோம். ஏசாயா 41:17-18 வசனத்தில் பார்க்கும்போது சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடைக்காம அவங்க நாவு வறண்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். அப்போது தாகமாக இருக்கிறவர்களும் பசியாக இருக்கிறவங்களும் கர்த்தரிடத்துல வரணும், அவருக்கு செவி கொடுக்கணும்.
அப்போ அவர் உயர்ந்த மேடுகளில் இருந்து ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே இருந்து ஊற்றுகளையும் திறந்து கொடுக்குறாரு அவங்களுக்கு. அப்போ தாகமாக இருக்கிறவங்க அந்த தண்ணீரை அவங்க மொண்டு கொள்ளலாம் இல்லையா. வனாந்தரத்திலே அவர் தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியில நீர்க்கேணியும் நான் உண்டாக்குகிறேன்னு சொல்றாரு. அப்போ கத்தரிடத்துல தான் அந்த ஜீவ தண்ணீர் இருக்கு. இன்னைக்கு தாகமாகவும் பசியாகவும் இருக்கிற ஒரு ஆத்துமாக்களுக்கும் கத்தர் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்க அவர் விரும்புகிறார். அதனால தேவனிடத்துல நாம் மனம் திரும்பி அவருக்கு நாம் செவி கொடுக்கும் போது தேவன் நமக்கு இன்னைக்கும் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா லூக்கா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அது இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா யோவான் ஸ்நானகனை குறித்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்துகிறாரு, பாதையை செவ்வைப்படுத்துகிறாரு. கோணலானவைகளையும் கரடு முரடானவைகளையும் செவ்வையாக்குறதுக்கு யோவான் ஸ்நானகனை பிதாவாகிய தேவன் முன்பாகவே அவரை அழைச்சிருக்கிறாரு இல்லையா. அப்போ யோவான் ஸ்நானகன் பாவிகளுக்கெல்லாம் மனம் திரும்புதலுக்கான வார்த்தையை கொடுத்து அதே போல் ஞானஸ்தானத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். பாவ மன்னிப்பின் ரட்சிப்புக்கான மீட்புக்கான அந்த ஞானஸ்தானத்தையும் அவர் தான் கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது அப்போ வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவன் சத்தம் யோவானுடைய சத்தம் தான், யோவான் ஸ்நானகன் அவருடைய சத்தம் தான். இது ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்திலே முன்னாடியே சொல்லப்பட்டு இருக்குன்னா, அப்போ தேவன் முன்பே நடக்க போகிற காரியங்களை பூர்வமானவைகளை நான் முன் அறிவிக்கிறேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக யோவான் ஸ்நானகனை தெரிந்து கொண்டது தான் இந்த வசனத்து மூலமாக நம்ம பார்க்குறோம். அதே போல் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார், இதோ உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார், அவர் உங்களை ரட்சிப்பார். இப்போ நீங்கள் பழையவைகள் பூர்வமானவைகளையே சிந்தித்து கொண்டு கண்ணீரோடு கவலையோடு இருக்கீங்க. அப்போ அவைகளை எல்லாத்துக்கும் தேவன் நீதியை சரி கட்ட வரப்போகிறாரு, அவர் உங்களுக்கு பதில் தரப்போகிறாரு. அதனால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நடந்தீங்கன்னா அப்போ அவர் குருடரின் கண்களை திறப்பாராம், செவிடரின் காதுகளை கேட்கும்படியாய் செய்வார், முடவர்கள் எல்லாம் குதித்து ஊமையானவன் நாவு கூட கம்பீரிக்கும்னு சொல்கிறார். அப்போ வனாந்தரத்தில் அவர் தண்ணீர்களையும் கடுவெளியிலே ஆறுகளையும் அவர் உண்டாக்குவேன்னு சொல்கிறார். அதே போல் பெரும் பாதையான வழி அங்கே இருக்கும், அது பரிசுத்த வழி என்று சொல்லப்படுது. அதில் தீட்டு உள்ளவன் ஒருத்தனும் அதனுள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த வழியாக பேதைகளாக இருந்து, அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே அறியாமல் இருக்கிற பேதைகளாக இருந்தால் கூட அவங்க திசை கட்டு போக மாட்டாங்க. இனி அந்த எல்லையில் சிங்கமோ துஷ்ட மிருகமோ அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாது. இனி அது அந்த மாதிரியான காரியங்கள் அங்கே காணப்படாது. ஏன்னா உங்களை மீட்கிறவர், அதாவது நம்முடைய மீட்பர், நம்முடைய ரட்சகர் நம் நடுவில் இருக்க போகிறார் இல்லையா, அவர் நம்மை நடத்த போகிறார். அதனால் கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு மறுபடியும் திரும்பி வாங்க. அதாவது சீயோன் என்றால் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம் இல்லையா, அந்த எல்லைக்கு தேவன் இடத்துல நீங்கள் திரும்புங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவார். உங்கள் தலையின் மேலிருக்கும் அந்த நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும்னு சொல்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் உங்களுக்கு ஓடி போயிடும்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு. அதனால கர்த்தருக்கு செவி கொடுங்க, அவர் வார்த்தையை கேளுங்க. கரடு முரடான நம்முடைய குணாதிசயங்களை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தரிடத்தில் நாம் மனம் பொருந்தும் போது அப்போ பழைய காரியங்களை எல்லாம் நம்ம இலையிலேருந்து தேவன் எடுத்து போட்டு புதிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். நடக்க போகிற காரியங்களையும் தேவன் நமக்கு அறிவிப்பார். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏசாயா 78:6 சொல்கிறாரு, சங்கீதம் 78:6 சொல்கிறாரு, இனி பிறக்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்படியாக. அப்போ இனி வரும் சந்ததிக்கு கர்த்தருடைய காரியங்களை நாம் சொல்லணும். ஏசப்பா எப்படி வல்லமையுள்ள தேவன் இல்லையா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லை. தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார், அவர் அதிசயத்தை செய்வார். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைக்கணும். இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்க இந்த செல்ஃபோன் மோகத்திலையும் உலக பிரகாரமான காரியத்திலையும் தங்கள் எண்ணங்களையும் தங்கள் நேரத்தையும் அவங்க செலவிட்டு கொண்டிருக்காங்க. அப்படி இருக்க பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நீங்கள்
கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அவரை தேடும்போது பாவத்துக்கு செத்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம். மரணத்தை காணாதபடிக்கு நம்ம நித்திய ஜீவனில் காணப்படுவோம். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அழியக்கூடியவைகள், ஆனால் நித்தியத்துக்கு உரியவைகள் அவைகள் அழியாதவைகள் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் நிறைந்தது. அந்த அந்த நித்தியத்தை அடையணும்னா பிள்ளைகளையும் கர்த்தருடைய வழியில் நடத்துங்க. அவர் வசனத்தை பிள்ளைங்களுக்கு கை கொள்ளும்படியாக சொல்லுங்க. கட்டளை கற்பனைகளை பிள்ளைகளுக்கு கற்றுத்தாங்க. தேவனுடைய செயலை மறவாமல் அவர் கற்பனையை கை கொள்ளும்படி கற்பிக்க வேண்டும்னே வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 105:41 பார்க்குறோம். அன்றைக்கு மோசே மூலமாய் கர்த்தர் என்ன பண்ணார்? கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளியிலே ஆறுகளாய் ஓடிற்று. அன்னைக்கு என்னாகமம் 20:11 பார்க்குறோம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினாலே 2 தரம் அடித்தான், உடனே தண்ணீர் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருக ஜீவன்களும் குடித்தது. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியணும். ஆனால் மோசேயும் ஆரோனும் அந்த இலையில கண்மலையை கோலை நீட்டி கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு தான் சொல்லுவார். ஆனால் அவங்க ஒரு காரியம் பண்ணுருவாங்க, கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றோம். அந்த ஜனங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுக்கணுமான்னு சொல்லியும் அவங்கள இடத்துல பேசிடுவாங்க. அதனால தேவ கோபம் மோசே மேலே ஆரோன் மேலேயும் இருக்கும். அதனால தான் இப்போ உங்களோடு கூட இருக்கிற ஜனங்க கானானை நீங்களும் சுதந்திரிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். அதனால தான் கானானை சுதந்திரிக்க முடியாமல் மோசேவும் ஆரோனும் மரித்து போகிறதையும் பார்க்குறோம். ஆனால் மோசேக்கு மாத்திரம் மலை உச்சியில் கொடுமுடியில் நின்று கானானை காண்பிப்பார். ஆனால் ஆரோனுக்கு அந்த காரியம் கூட கிடைக்காம போகும். அப்போ தேவ கோபத்துக்கு ஆளானது தான் அந்த மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் நடந்த காரியம், கீழ்ப்படியாமையினால். அப்படி இனி நாம் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடக்கும்போது, பழையவைகளை எல்லாம் இனி நாம் நினைக்காம இருக்கும்போது, பூர்வமானவைகளை நாம் சிந்திக்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது தேவன் நமக்கு இன்னைக்கும் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். உங்கள் கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதல் செய்யுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு புதியவைகளை செய்வார். விசுவாசிங்கள். ஆமேன்.